ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3யில் 9th சம் பார்க்க போகிறோம். 6.2 அதில் 9th சம் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ABCD இஸ் அ ட்ரப்பீசியம் இன் விச் AB இஸ் பேரலல் டு DC. இப்போ நம்மளாம் ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கலாம். சரியா? இப்படி வரைஞ்சிட்டு இதில் வந்து ஏபிசிடின்னு மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து ஏபி இஸ் பேரலல் டு டிசி. ஆமாம், ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. அண்ட் இட்ஸ் டயகனல் இன்டர்செக்ட். இப்போ டயகனலும் ட்ரா பண்ணிட்டோம். இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஓ. இங்கே வந்து ஓவில் இன்டர்செக்ட். ஷோ தட் ஏஓ டிவைடட் பை ஓசிஓ இஸ் ஈக்குவல் டு பிஓ டிவைடட் பை ஓடி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் தியரம் மட்டும் தியரிட்டிக்கலாக எழுதுறது தான், ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன எழுத போகிறோம்? சொல்யூஷனில் கிவன் என்ன பண்ணியிருக்காங்க? ஏபிசிடி இஸ் அ ட்ரப்பீசியம் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக ஏபிசிடி இஸ் அ ட்ரப்பீசியம் என்ன இருக்குது? வித் எது பேரலல்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லேயே ஏபி இஸ் பேரலல் டு டிசி. அப்புறம் என்ன எழுதியிருக்கு? கொஸ்டினில் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு கிவன் சொல்லி எழுதிடணும். சரியா? அதுக்கடுத்து என்ன? டயகனல்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் அட் ஓ. சரியா? அதுக்கடுத்து நம்மளா இப்போ என்ன எழுத போகிறோம்னா, ட்ரா அ லைன் இஓ அப்படிங்கிற லைன் எழுத போகிறோம் த்ரூ parallel to AB. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓ வழியாக இஓ அப்படின்னு ஒரு லைன் வரைய போகிறோம். அது எதுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னா, ஏபிக்கு பேரலாக இருக்கும். புரியுதா? இஸ் ஆன் ஏடி. அதாவது என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதற்கு ட்ரா அ லைன் இஓங்கிறது எழுதியிருக்கேன். த்ரூ பேரலல் டு ஏபியாக இருக்கணும். பேரலல் டு ஏபிக்கு பேரலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஏடியில் வந்து இதில் எந்த லைனில் இருக்கணும்னா, வேர் இ இஸ் ஆன் ஏடி. நம்மளாக இதை பண்ணுறோம். இ வந்து ஏடி மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஓலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஆனால் அது பேரலாக ஏபிக்கு இருக்கணும். இது வரைக்கும் எழுதிட்டோம். சரியா? இப்போ என்ன எழுத போகிறோன்னா, AB is parallel to DC. கரெக்டா? AB is parallel to DC. ஆமாம், கரெக்டு. அதுக்கடுத்து என்ன எழுதிருக்கோம்? நம்மளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னது? EO is parallel to AB. EOவும் parallel to AB. ஆமாம், கரெக்டு. அப்போ என்ன எழுத போகிறோம்? EO is parallel to DC. இது கரெக்டாக பாருங்கள். EO is parallel to DC. ஆமாம், இதுவும் கரெக்ட் இல்லை? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பை பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் ட்ரையாங்கிள் ஏடிபி. கண்ணில் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏடிபி இந்த உள்ள இருக்க ஒரு சைடில் இருக்க இந்த ட்ரையாங்கிளில் எது பேரலாக இருக்குது? இஓவும் ஏபியும் பேரல். கரெக்டாக? இஓவும் ஏபியும் பேரல். ஆமாம், இதை வச்சுக்கிட்டு ரேஷியோ எப்போ எழுதுவோம்? அது மாதிரி எழுதிடலாம். எப்படி எழுதுவோம்? ஏஇ பை ED that is equal to BO by DO அப்படின்னு எழுதிடுவோம். எப்படி எழுதியிருக்கோம் நல்லா தெரியுதா? ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறோம். இந்த ட்ரையாங்கிளில் ADBன்னு எடுத்துருக்குறோம். இதில் EOவும் ABயும் பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருக்குன்னா எப்படி ரேஷியோ எழுதுவோம்? AE by EDன்னு எழுதலாம். அதுக்கடுத்து BO by DO அப்படின்னு எழுதியிருக்கோம். கரெக்டாக? இப்போ அடுத்த ஸ்டெப் எழுத போகிறோம். பை பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் ட்ரையாங்கிள் ஏடிசி. அடுத்த ட்ரையாங்கிளை பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏடிசி எங்கே இருக்குது? ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அப்போ அதில் எது பேரலாக வரும்? யாருக்காவது தெரியுமா? எப்படி வருது? இஓவும் டிசியும் பேரலாக வருது. கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளில் இஓவும் டிசியும் பேரலாக வருது. அதையும் இங்கே எழுதிடலாம். எது பேரலாக வருது? இஓவும் parallel to DC. இது எப்படி எழுதுவோம்? அப்போ AE by ED that is equal to AO by CO. இதை பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. AE by ED அடுத்து parallel சைடு எது இருக்குது? இந்த இருக்குது. AO by OC. ரெண்டு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இது ரெண்டையும் எழுதிட்டு கம்பேர் பண்ணுவோமா? 1 and 2 கம்பேர் பண்ணால் இங்கே ரெண்டு சைடு ஈக்குவலாக வருதா? ஏஇ பை இடி, ஏஇ பை இடி. அப்போ இந்த போத் சைட்ஸ் ஈக்குவலாக கிடச்சிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. பிஓ பை டிஓ தட் இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ. கரெக்டாக? இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு?
இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான்.